அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசியாதிபதியும் சூரியனும், அதாவது ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சூரியனும் சேர்றார்கள். இந்த அமைப்பு பொதுவா ராசியாதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சேர்ந்த ஒரு இடத்துல இருந்தா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். ஆனா உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா சூரியன் சனி சேர்ந்தாவே அது ஒரு தோஷத்தை குறிக்கிறது, முன்னோர்கள் சாபத்தை குறிக்கிறது. சோ இந்த அமைப்பு இருக்கும் போதுல 10ஆவதுக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. அப்ப நீங்க சேர்றதே எதுக்கு? பிரியறதுக்கு தான். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். அப்ப நான் இப்பவே என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணவன் மனைவியராக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டைகளோ போட்டுக்க வேண்டாம். அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமா நடக்கும். ஏன் இது சாதாரணமா நடக்கும்னு சொல்றேன்னா, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசியில, 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சூரியன் சனி. சோ குடும்பம் பிரிவினைக்கு என்னென்ன கிரகங்கள் தெளிவா இருக்கணுமோ அது இப்போ கோச்சாரத்துல இருக்கு. அதாவது லீகலா பிரியறதுக்கு, இல்லீகலாலாம் பிரிய மாட்டீங்க, லீகலா பிரிவீங்க. ஏன்னா தகுந்த வீடியோ எவிடன்ஸ் இருக்கும், ஆடியோ எவிடன்ஸ் இருக்கும், டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கும், எல்லாமே பக்காவா இருக்கும் உங்க மேல. உங்க மேலதான் நெகட்டிவ் ரிப்போர்ட்டும் வரும் கும்பராசிக்கு. ஏன்னா சூரியன் தானே சேர்றாரு, சனி அஸ்தமனப்பட்டு வரல. அஸ்தமனப்பட்டா நம்ம வீக் ஆயிட்டு தானே இருக்கோம். ஏங்க இந்த ராகு ராசியில இருக்கே தப்பிச்சுக்க மாட்டேன்னா, ராகு ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? ராகுவோட ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிடும், குருவோட பார்வை கொஞ்சம் வீங்கி அதிகமாகும். அதிகமான என்ன ஆகும்? நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்னா ராகுக்கு நல்லா பாகா ஓகன் பில்டப்பா பேசியிருப்பேன். அதாவது கும்பராசிக்காரங்க நல்லா இருப்பீங்கன்னே பேசியிருப்பேன். ஆனா இந்த காலகட்டம் கொஞ்சம் பத்தாத காலகட்டம் தான். ஸோ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வராம பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. வருமானத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, பினான்சியலா எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் பக்காவா இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ், மைனஸ் இல்லை. ஆனா அதுலயும் ஒரு ஒச்சங்கள் இருக்கும், ஒரு சில குறைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஏத்துக்கணும். சரிங்களா?
மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. அதே மாதிரி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணைந்து இருக்கிறார், ராசியிலே இருக்கிறார். அப்ப தொழிலை பெருசுபடுத்தணுங்கிற எண்ணம் இருக்கும், அதுக்கான சூழ்நிலைகளும் அமையும். குருவோட பார்வையும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலை நிச்சயம் பெருசு பண்ணுவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வருவீங்க. இல்ல ஒரே தொழிலை இன்னொரு இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் ராகம் தான் பல தொழில் நிபுணர்கள், பல வேலைகள் பார்க்குறவங்க, இல்லாட்டி ஒரே வேலையை ஒரே தொழிலை பல இடத்துல வச்சு பார்க்குறவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில் ரீதியா பல பிளஸ்ஸான விஷயங்களை பார்ப்பீங்க, குடும்ப ரீதியா பல மைனஸான விஷயத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? புதன் வக்ரமாய் ராசியில இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில தேவையில்லாத மன உளைச்சல்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து போகும். அது இந்த ரூபத்துல தான் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல பிரேக்கப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்புகள்லாம் பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கும் பட்சத்தில், அதாவது நீங்க இடம் வாங்கணும், நீங்க கார் வாங்கணும், தனிப்பட்டு குடும்ப பூர்வீக சொத்து இல்லாம உங்களுக்கு நீங்க பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த காலகட்டத்துல நல்லபடியா இருக்கும். நல்ல இடங்களே வாங்கி போடுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி பசுமாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாங்குறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நான் கொஞ்சம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். காரணம்னா குருவோட பார்வை ராசியில இருக்கிறதுனால தான் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். நேரம் அந்த குருவோட பார்வையும் ராசியில இல்லைன்னா ராகு இருக்கிறனால அந்த வேலைக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட இணைந்து ராசியிலே இருக்கார். ஸோ இந்த நேரத்துல நீங்க ராகுவாயிருவீங்க. ஒண்ணு தண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும், இல்ல தண்ணி அடிக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்களால தான் ஆனா பிரச்சனை வரும். ராகு ரிலேட்டடான பர்சன்னால உங்களுக்கு பிரச்சனை. ஒண்ணு தண்ணி அடிக்கிறதுனால பிரச்சனை, இல்ல தண்ணி அடிக்கிறவங்களால பிரச்சனை. எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்பு. இதை கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? செவ்வாய் ராகு சேர்ந்தாவே எலும்பு சொத்த பல்லு வர்றது, பல்ல புடுங்கிறது, எலும்பு உடையிறது, எலும்பு உடைச்சு கட்டுறது, நரம்பு பிசைக்கிறது. நரம்பு ஆமா புதன் ராகும் ராசியில இருக்காருல்ல, நரம்பு பிசைக்கிறது, நரம்பு பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது சுயநினைவை இழப்பது புதன் ராகு. தன்னையே மறந்துடணும், அதுக்கு பேர் புதன் ராகு. அந்த மறந்த நேரத்துல ஏதாவது ஒரு உடைச்சு பெரிய வலி இந்த மாதிரி தாங்குறது செவ்வாய் ராகு. பெரிய வலியை கொடுக்கறது செவ்வாய் ராகுங்க. அந்த வலியை மறந்து உணர்வு திறன் இல்லாம போறது வந்து புதன் ராகுங்க. கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணும் போதுல எவ்வளவு பெரிய வலியை தாங்குவாங்க, அது செவ்வாய் ராகு. அதே புதன் ராகு என்னன்னா அது ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்குற அனஸ்தீசியா, வலியே இல்லாம வலியை கொடுத்துட்டு போகும். வலிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா வெளியில யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி உள்ள அமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் அனாவசியமா போய் வம்புறுத்துறாதீங்க, யாரையும் தேவையில்லாம நம்பிடாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு இறங்கிறாதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள்னா என்ன, இந்த செவ்வாய் அந்த பக்கம் பேச்சு ஆகிற வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இல்லாட்டி அனாவசியமான பல பிரச்சனைகளை பார்க்கறது. பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, எதுக்கு இழப்பீடு பண்றோம் அப்படின்னே தெரியாம பண்ணிட்டு இருப்பீங்க. வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் நடக்கும். கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் லைஃப் பார்ட்னராலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயோ தேவையில்லாத நிறைய செலவுகள் நடக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பலவீனமாக இருக்கிறவங்க ஆட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த ராகு செவ்வாயோட இணையுது. இந்த அமைப்பு வந்து எப்படின்னா, உங்களை காப்பாத்துறதுக்கு 10 பேர் வந்து நின்றுறாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும், நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை ஊக்குவிக்க ஆட்கள் வரும். ஸோ இது வந்து பிளஸ்ஸா மைனஸாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை ஊக்குவிக்க பக்கத்துல ஆள் வருது, அதை எப்படி சாமர்த்தியமா செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பொறுத்தவரை மேனேஜ் தான். ஒரு நல்ல விஷயத்துக்கு 10 பேர் துணையா வந்திருந்தாங்கன்னா நியாயம், கெட்ட விஷயத்துக்கு 10 பேர் துணையா வந்தா அதுக்கு பேர் அநியாயம். ஸோ தப்புக்குத்தான் துணை வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கவனமா இருங்க. ஏன்னா தப்புக்கு துணை வர்றவங்க தான் பெரிய தப்பு பண்ற வரை வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கொண்ட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம். இது செவ்வாய் ராகு குருவோட பார்வை இருக்கனால இது பக்காவா வேலை செய்யும்.
தவறுக்கு துணை வருவாங்க, பெரிய தப்புல மாட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். அதுவும் குறிப்பா 7ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு, சனி தொடர்பு இருந்து தாமத திருமணம்னு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லபடியா திருமணம் நடக்கும். மற்றபடி வேற யாருக்கும் திருமண அமைப்பு கொஞ்சம் பாதிப்பு தான். லேட்டா அமைகிறது தான் சிறப்புன்னே நான் சொல்லுவேன். சரிங்களா? வாழ்க்கை இழந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கண்டிப்பா நடக்கும். 2வது வாய்ப்புமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால அதை பத்தி எந்த பாதிப்பும் இல்லை. நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி குரு பலம் அடைஞ்சிட்டாருங்க. ஸோ இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும். எதிர்த்து நின்று ஜெயிச்சிடலாம், சமாளிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல தேவையில்லாத செலவுகள் 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா முதுகெலும்பு, இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தலை, இந்த 3 அமைப்புகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப சொல்லலை, 3 தான் சொல்றேன். இந்த 3ல ஏதோ ஒண்ணு சொல்லி தேவையில்லாத செலவுகள் நடந்துகிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகளுக்கு அதிகப்படியான பண செலவுகள், அதாவது படிப்புக்கோ, உணவுக்கோ, இல்லை வேற ஆடை ஆபரணத்துக்கோ ஏதோ ஒண்ணு செலவு பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பா நடத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இல்ல பிறருடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்க உங்க கை காசு போட்டு நடத்தி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ எதா இருந்தாலும் சந்தோஷமா நீங்க இந்த காலகட்டத்துல மூவ் பண்ணலாம். எதை பார்த்தும் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ராகுவோட செவ்வாய் புதன் இணைகிறது. நீங்க வந்து ப்ரொஃபஷனலா கரெக்டாகவே இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க வேலையை கவுத்து விடுறதுக்கு உங்க பக்கத்திலேயே ஆட்கள் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதாவது வெளிநாட்டுக்கு போறதே வேலை பார்க்கத்தான். அந்த வேலையும் கவுத்து விடுறதுக்கு 10 பேர் பக்கத்துல வந்து நிக்க போறாங்க. உங்களை வந்து இருந்தா நம்ம வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரனால இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா ஒர்க் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைக்கு வந்து அதிகமா பணிச்சுமை இருக்கும் கண்டிப்பா. அதாவது உங்களால செய்ய முடியாத வேலையும் நான் செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படின்னு தைரியமா கான்ஃபிடன்ஸ் கொடுத்து மாற்றவங்களும் நீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிடாச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.